அவர்கள் அனைத்திற்கும் உயிரோடை தமிழ் ILC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சி பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை எடுத்து வருவதற்காக இந்திய கலையத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்து உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். அவர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது என்ற விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கின்றது. விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக கள நிலை எவ்வாறு இருக்கு என்று கூறுவீர்களா? நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் ஈரான் ஹெவி வாட்டர் ரிசர்ச் சென்டரையும் மற்றது 2 உருக்கு தொழிற்சாலைகளையும் இஸ்ரேல் தாக்கியிருந்தது என்று சொல்லி. ஆனால் இப்போது ஈரான் அதுக்கு பதிலடியாக குவைத்தின் வானூர்தி நிலையம், அதாவது ஏர்போர்ட்டின் ரடாரை தாக்கி இருக்கின்றது. அது ரடார் சிக்னிபிகன்ட் டேமேஜ் என்று சொல்கிறார். கடுமையான சேதம் என்றால் இப்ப ஒரு விமான நிலையத்தின் ரடார் போச்சு தட்டால் பெரிய விமானங்கள் இறங்க முடியாது, ஏற முடியாது என்ற ஒரு நிலைமையாக இருக்கும். அதே போல அபுதாபியிலும் கலீஃப் துறைமுகத்தை தாக்கி இருக்கிறார்கள். 5 பேர் காயம், துறைமுகம் சேதம் என்று கூறப்படுகிறது. பஹ்ரைனிலும் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஓமானின் போர்ட் சலாசா தாக்கப்பட்டிருக்கின்றது. அங்கும் பலர் காயம் என்று கூறுகிறார்கள். அதே சமயம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் தாக்குதல் நடைபெற்றது என்று சொல்லி. அதை இப்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் உறுதிப்படுத்தியிருக்கின்ற அமெரிக்காவின் கிட்டத்தட்ட 12 அமெரிக்க படையினர் காயமடைந்ததாகவும் 3 KC-135 ரக விமானங்கள் சேதமடைந்ததாகவும் அவர்கள் இப்போது தெரிவித்திருக்கின்றார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் கூதிஸ் படையினர் நேற்று ஒரு அறிவித்தல் தரப்போவதாக கூறியிருந்தோம். இப்போது அவர்களும் தாக்குதலை அடுத்த களமுனையே திறந்திருக்கிறார்கள். இஸ்ரேலின் மேற்கு கரை பகுதி மீது கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் தமது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேல் கூறுகிறது தாங்கள் லெபனானின் தெற்கு பகுதிக்கு 7 கிலோமீட்டர் உள்ளுக்கு போயிருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அதே சமயம் கடந்த 24 மணி நேரத்தில் 82 இடங்களில் தாங்கள் தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஹிஸ்புல்லாக்கள் தெரிவித்திருக்கின்றன. இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது தமது தரப்பில் 9 படையினர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது. இஸ்ரேலில் கடுமையான தணிக்கைகள் இருப்பதால் இது உண்மையில் மிக அதிகமாகத்தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் இப்போது நாங்கள் நேற்றும் பேசியிருந்தோம். இப்போது ஹிஸ்புல்லாக்கள் பலம் கடுமையாக அதிகரித்திருக்கின்றது. இன்று இஸ்ரேலின் F-16 மற்றும் F-15 ரக விமானங்களை நோக்கி கீழிருந்து ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள். இந்த காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் குறுந்தூர ஏவுகணைகளை அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். விமானம் சேதமடைந்ததா என்பது தொடர்பாக எந்த தகவலும் இல்லை. அந்த படங்களை நீங்கள் அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் கூட அந்த ஏவுகணையையும் விமானத்தையும் படம் பிடித்து போட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஹூதிஸை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இஸ்ரேலின் இலக்குகளை ஏவுகணைகளை கொண்டு தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் இந்த ஏவுகணை தாக்குதல், ராக்கெட் தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலையடியாக இருப்பது என்று சொன்னால் அவர்களுடைய இன்டர்செப்டர் மிசைல் ஏவுகணைகள் விரைவாக தீர்ந்து வருகின்றன. அதே சமயம் இப்போது ஈரான் சேஜில் ரக ஏவுகணை 25 தொன் எடை கொண்ட சேஜில் ஏவுகணை அது இப்போது அதை சீரமைத்திருக்கிறார்கள். 4 200 கிலோ வெடிகுண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய, அதுவும் ஒரு கொத்து குண்டுதான். ஆனால் இந்த குரம்ஷகர் ஏவுகணை 80 கொத்து குண்டுகளை கொண்டு செல்லும். இது 4, ஆனால் ஹெவியா இருக்கும். அது குரம்ஷகர் 80 இருந்தாலும் சிறிய வெடி மருந்துகள் கொண்டது. இது ஒவ்வொன்றும் 100 தொடக்கம் 200 கிலோ எடை கொண்ட 4 குண்டுகளை சுமந்து செல்லும். அது நேற்று இரவு இஸ்ரேலின் டெல் அவிவ் பகுதி மீது வீழ்ந்து வெடித்திருந்தது. பலர் காயமடைந்திருந்ததாகவும் பலர் கட்டிடங்கள் சேதமடைந்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் பார்த்தீர்கள் சொன்னால் ஈராக்கில் இருக்கின்ற எதிர்ப்பு படையினர் ஜோர்டான் கிங் ஃபைசல் வான்படை தளம், கிங் அப்துல்லா வான்படை தளம், குயின் அலியா வான்படை தளம், பிரின்ஸ் ஹசான் வான்படை தளம் எல்லாவற்றையும் தாக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 வான்படை தளத்தை ஒரே தாக்குதலில் தாக்கி இருக்கிறார்கள்.
அதே நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா ஈரான் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ஈரானின் சன்ஜான் பகுதி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. தெஹ்ரான் பல்கலைக்கழகம் தாக்கப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழகம் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது. ஈரான் கூறியிருக்கிறது, அதாவது தங்கள நொலேஜை அறிவை அழிப்பதற்காக இப்ப யாழ் நூலகத்தை சிங்களவர்கள் கொளுத்தியது போலதான் இப்போது பல்கலைக்கழகத்தை தாக்கி அளித்திருக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும். கிட்டத்தட்ட இதுவரை நடந்த தாக்குதல்களில் ஈரான் தரப்பில் 3200 பேர் கொல்லப்பட்டதாகவும் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய தரப்பில் கிட்டத்தட்ட 2 டசனுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 5500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா தனது தரப்பில் இப்போது 303 பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் நீங்க இப்போது அந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அமெரிக்காவின் F-18 ரக விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் வீழ்ந்ததன்று. அந்த விமானம் வீழ்ந்ததை தொடர்ந்து இஸ்ரேலிய விமானங்கள் இப்போது ஈரான் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு அஞ்சுவது போல் தெரிகிறது. என்று சொன்னால் ஒரு விமானம் ஈரான் பகுதிக்கு தாக்குதல் நடத்த சென்று தப்பி பாகிஸ்தான் வான்பரப்புக்கு அருகில் சென்று பின்பு பாகிஸ்தான் J-17 ரக விமானம் வந்து இஸ்ரேலிய விமானத்துக்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும் தனது வான்பரப்புக்குள் வந்தால் சுடுவேன் என்று சொல்லி அல் ஜசீரா ஒரு ஸ்டோரியை போட்டிருக்கின்றது. கள நிலைமை ஒவ்வொரு நாளும் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது என்றதுக்கு அப்பால் ஈரான் புதிதாக ஒரு களமுனைகளை திறந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாது புதிதாக ஆயுதங்களையும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் கூறுவது போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் களமுனை மிகவும் தீவிரப்படுத்தப்படுகின்றதை நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வரும் பொழுது அதே நிலைமை தான் தொடர்ந்து காணப்படுகின்றது. இதே நேரத்தில் நாங்கள் இதற்கு முன்னதாக ஒரு சில தலைவர்கள் நான் உங்களிடம் கேட்டிருக்கின்றேன், இந்த ஹூதிஸ் அமைப்பினருடைய ஈடுபாடு எவ்வாறு அமையப் போகின்ற என்று பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்த தொடர் தாக்குதலை நடத்தும் பொழுது, ஈரான் தாக்குதல் நடத்தும் பொழுது ஹூதிஸினர் அமைதி காப்பது என்ன காரணத்துக்காக என்று கூட நாங்கள் அன்று பார்த்திருந்தோம். ஆனால் இப்போ வருகிற செய்திகளை பார்க்கும் பொழுது ஹூதிஸினர் பெரிய ஒரு பங்களிப்பை இங்கே நடத்த போகிறார்கள் என்ற விதத்தில், அப்படி அவர்கள் பங்கெடுத்தால் செங்கடலில் பெரிய ஒரு பிரச்சனை வந்தால் அது இன்னும் ஒரு கோணத்தில் இந்த பிரச்சனையை உலகளாவிய ரீதியில் பொருளாதார ரீதியில் இன்னும் ஒரு சிக்கலை கொண்டு வர போன்றது. ஹூதிஸினருடைய இந்த பங்கீடு தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? எவ்வாறு கையாள போகிறார்கள்? அதாவது ஹூதிஸின் வரவு வந்து, அதாவது ஈரான் வந்து ஒரு மிகவும் நுட்பமாக இந்த போரை திட்டமிட்டு எக்ஸிக்யூட் பண்றது என்று சொல்வார்கள், வழி நடத்துகின்றது. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த களமுனையை திறக்க வேண்டும் என்று அவர்கள் சிலவற்றை ரிசர்வாகத்தான் வைத்திருந்தார்கள். இப்ப முதலிலே கூறினார்கள் என்னென்று சொன்னால் 20 வருடத்துக்கு முந்தைய ஏவுகணைகளைத்தான் அடிக்கிறார்கள் என்று சொல்லி, ஏனென்றால் இன்டர்செப்டர்ஸை முடித்து விட வேண்டும் என்பதற்காக. இப்போது அமெரிக்கா கூறுகிறது 1000 டொமஹாக் ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள் இதுவரையில், அதாவது 28 நாட்களுக்கு இடையில். 2003ஆம் ஆண்டு ஈராக்ல இடம்பெற்ற சமரின் போது முழு போரிலுமே அவர்கள் பயன்படுத்தியது 800 ஏவுகணைகள். இப்போது 28 நாட்கள் 1000, அவ்வளவு உற்பத்தி செய்ய முடியாது சொல்லுகிறார்கள். ஒரு வருடத்துக்கு 700 தானா உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு மோசம். இப்ப சுவிட்சர்லாந்து வந்து டொமஹாக் ஏவுகணைகளுக்கு கொடுத்த காசை அவர்கள் கூறிவிட்டார்கள், இப்போது டொமஹாக் செய்ய முடியாது. இப்ப சுவிட்சர்லாந்து சொல்லிவிட்டது, நாங்கள் அதை அப்படி என்ன வாங்கவில்லை, வேண்டாம், நாங்கள் பே பண்ணவில்லை என்று. உடனே அமெரிக்கா சொல்லி இல்லை நீங்கள் அதுக்கு பே பண்ணத்தான் வேணும் என்று. அப்படி இல்லை என்று சொன்னால் சுவிட்சர்லாந்து F-35 வாங்க கொடுத்த காசை அவர்கள் அந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டார்கள் என்று இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சிக்கல்ல ஆயுதமே தீர்ந்து போற அளவுக்கு நிற்கின்றது. ஆனால் இவர்களுடைய ஆயுதங்கள் தீர்ந்து போக நிலையில ஈரான் என்ன செய்ததுன்னா புதிய ஏவுகணைகளையும் புதிய களமுனைகளையும் திறந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக போகிறது. இப்ப ஹூதிஸின் இந்த வரவு வந்து அரபியன் பெனிசுலாவில் வந்து ஒரு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். பப் அல் மண்டி பகுதியில் இருக்கின்ற நீரிணை மூடப்படுமாக இருந்தால், அவர்கள் ஏற்கனவே மூடியிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இப்ப இவர்கள் பேசுகிறார்கள் ஈரான் அந்த தீவுகளை கைப்பற்றி விட்டால் ஹார்முஸ் நீரிணையை திறந்து விடலாம் என்று. ஹூதிஸ் நீங்கள் கடந்த வருடங்களில் பார்த்தால் 2024-25 எந்த தீவை அங்கு கைப்பற்றி வைத்திருந்தார்கள்? ஒன்றுமே. ஆனால் அந்த நீரிணையை மூடித்தான் வைத்திருந்தார்கள், யாரும் போக முடியாத. ஆளில்லாத விமானங்களும் ஏவுகணைகளும் அவர்களுக்கு காணும். அமெரிக்கா விமானம் தாங்கி கப்பலை கொண்டு வந்து விட்டது.
தாக்குதல் நடத்தினார்கள். 3 F-18 விழுந்ததை தவிர திறக்க முடியவில்லை, போய்விட்டார்கள் திரும்பி. அப்ப அவ்வாறான ஒரு நிலை. இப்ப இவர்கள் குதிசின்ற தாக்குதல் UAE மற்றது சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் உட்கட்டுமானங்கள், அவர்களின் கப்பல் போக்குவரத்து எல்லாவற்றையும் பாதிக்கும். அதாவது கொஞ்சம் எண்ணெய்கள் பொருட்கள் வருகின்ற அடுத்த பகுதியும் மூடப்படுமாக இருந்தால் உலகத்தின் ஏற்கனவே பரலைஸ் ஆக போயிருக்கின்ற பொருளாதாரம் அதால பாதாளத்துக்கள் விழ வேண்டிய நிலை வரும். இது அடுத்த ஒரு சுருக்கு காட்டை போட்டிருக்கிறது ஈரான். கூதிசின் அவர்களின் ஏசிமெட்ரிக் போஃபேர், ஏராளமான ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள். இப்ப அதை தடுக்க முடியாது. என்ன தடுக்கிறேன்னா முதலே கூதிசை முறியடித்திருக்கலாம். அடுத்தது இப்ப இன்னொரு பரிமாணம் என்னன்னு சொன்னால், இவர்கள் ஈரான் மீதான ஒரு தரை தாக்குதலுக்கு சவுதி அரேபியாவை UAE கொண்டு இறக்கலாம் என்று பார்த்தால், இப்போது கூதிஸ் சவுதி அரேபியா இங்க படையை இறக்கினால் கூதிஸ் அங்கால சவுதி அரேபியாக்களை போடுவார்கள். அப்படி ஒரு விலை. அவர்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட 7 வருடம் சவுதியோட போரிட்டவர்கள். அப்ப இவர்கள் அதாவது எதிரிகளை பலவீனப்படுத்துகின்ற ஒரு நிலையை, எதிரிகள் கடுமையாக பலவீனப்படுத்தினால், அதுதான் நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், இவ்வாறு தொடர்ச்சியாக இவர்கள் பலவீனமாக போவார்கள் என்றால் பஹ்ரைனையும் UAE ஒரு கரைப்பகுதியையும் ஈரான் கைப்பற்றும் என்றுதான் கூறுகிறார்கள். தரையிறக்குவார்கள் ஈரான் என்று சொல்லி. ஏனென்றால் 3 மில்லியன் படையினரை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் களமுனை இலகுவாக மாறும். எனவேதான் இப்ப நீங்களே கூறியிருந்தீர்கள், மார்க்கோ ரூபியோ கூறியிருந்தார், நாங்கள் தரை நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை என்று. தரை நடவடிக்கை எடுக்க முடியாது. 10,000 பேரை வச்சுக்கொண்டு தரை நடவடிக்கை எடுக்க முடியாது. 50,000 பேர் இருந்தே தளங்களை விட்டு ஓடியது. இந்த அவ்வாறான நிலை, அதாவது இந்த வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 4 வெள்ளிக்கிழமை முடிந்து விட்டது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஈரான் புதிதாக ஒவ்வொரு அதிர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஈரான் தொடர்ச்சியாக அதிர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. நம்பவே முடியாமல், பலரால் நம்ப முடியாமல் இருக்கின்றது இவ்வாறு ஈரான் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் அப்பொழுது கூறிக்கொண்டு வந்தீர்கள், இவர்களுடைய திட்டம் தொடர்பாக எவ்வளவு தாக்குவார்கள் என்று நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் அப்பொழுதே கூறிக்கொண்டு வந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. இப்ப இந்த விளைவு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதற்கு முன்னராகவே தான் சமாதானத்தை தான் விரும்புவன், இந்த போர் எல்லாம் விருப்பம் இல்லை என்று கூறியவர். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், அவர் இந்த போருக்குள் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டு விட்டார். அவர் விரும்பினாரோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் முழுமையாக அவர்தான் இந்த போரை நடத்துவதற்கு சுற்பயத்தலும் செய்து கொண்டிருப்பவரும் அவர்தான். ஆனால் களத்தில் நான் கூறுவது, களம் என்று கூறுவது, அமெரிக்காவில் அவருக்கான அந்த அப்ரூவல் ரேட் என்று சொல்வார்கள், அதை அவரை ஆதரித்து இனி வரப்போகின்ற மிட் டேர்ம் எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போவதாக கூறப்படுது. இது தொடர்பாக உங்களால் ஏதாவது ஆராயக்கூடியதாக இருந்ததா? அமெரிக்காவின் CNN மேற்கொண்ட ஆய்வில் அமெரிக்கா அதிபர்ந்த இந்த ஈரானுக்கான போர் மற்றும் அவருடைய அப்ரூவல் ரேட் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. -16%, 16%, -58% என்று அவர்கள் அதை போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அங்கு நடந்த தேர்தலிலும் இவர்கள் இந்த ட்ரம்பின் கட்சி தோல்வியடைந்ததாகவும் கூறுகிறார்கள். அமெரிக்காவில பிரச்சனை என்னன்னு சொன்னால், $2 2024 ஆண்டு அரசு தலைவர் பிரச்சாரத்தின் போது $2 கீழ் எரிபொருளை கொடுப்பேன் என்று கூறியவர் ஒரு கலன் இன்று $4.4 இருக்கிறது. சில இடங்களில் $6.5 இருக்கிறது. சில இடங்களில் $5 இருக்கிறது என்று அங்கு இருக்கிறவர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அடிக்கடி 48 மணி நேரம் போர் நிறுத்தம், 5 நாள் போர் நிறுத்தம், 10 நாள் போர் நிறுத்தம் இந்த எண்ணெய் விலையை குறைப்பதற்கு அவர் தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இப்ப அடுத்த பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது என்னன்னு சொன்னால், ஆயில் மார்க்கெட்டை விட பொண்ட் மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பொண்ட் ஈல்ட் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்துக் கொண்டு வருவதாகவும், வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருவதாகவும், மோர்கேஜ் ரேட் 7% மேல் அதிகரிக்கலாம் என்று சொல்லியும், இது மிகவும் ஒரு டிசாஸ்டர் என்று சொல்கிறார்கள் பொருளாதார ரீதியாக. மிட் டேர்ம் எலெக்ஷன் வருகிற நேரத்தில் இது மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று. சீனாவுக்கு கூட அவர் இந்த வாரம் போக இருந்தவர் அதை நிறுத்திவிட்டார். அவர்களுடைய பிளான் என்னவென்று சொன்னால், ஈரானை தாக்கி அழித்த பிற்பாடு ஒரு வெற்றி செய்தியுடன் ஈரானில் போய் இறங்கத்தான் யோசித்தது. கடைசியாக வெற்றி செய்தி இல்லை. வெற்றி செய்தியுடன் சீனாவில் போய் இறங்கத்தான் முற்பட்டார்.
ஆனால் கடைசியாக வெட்டிச்சேரியும் இல்லை, சீனாவுக்கு போற பயணத்தையும் நிறுத்தி வைத்து இப்போது மே 15 போக போவதாக கூறியிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் மே 15க்கு இடையில் ஏதோ ஒரு வகையில் இந்த போரை முடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்போது இந்த போரிலிருந்து வெளிவருவதற்கான எல்லா பாதைகளையும் தேடுகிறார். உங்களுக்கு தெரியும், நேற்று பேசியிருந்த நெத்தனியாவுடன் கூட அமெரிக்காவுக்கான முறுகல் நிலையை பற்றி பேசியிருந்தோம். இப்போது கூறுகிறார் நேட்டோ ஒன்றுக்கும் உதவாது என்று கூறியிருக்கின்றார். தாங்கள் நேட்டோவில் இருந்து தாங்கள் வெளிவரப் போவதாக நான் நினைக்கிறேன். இந்த வருடத்து பலரின் கருத்தின்படி இந்த வருடத்திற்குள் அமெரிக்கா நேட்டோவை கலைத்து விடுவார்கள் என்று தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அதே போல பிரித்தானியாவின் விமானம் தாங்கி கப்பலை டொய் விமானம் தாங்கி கப்பல் அது ஒரு விளையாட்டு பொருள் என்று கூட கூறியிருக்கின்றார். நாங்கள் நேற்று பிரான்சின் விமானம் தாங்கி கப்பலை பற்றி கூட கதைத்திருந்தோம். அது உண்மையில் டொய் தான், எல்லாத்தையும் டொய் தான். என்றால் இப்ப இருக்கிற போர் முறைக்கு அதுகள் ஒன்று இனிமேல் சரி வராது. அதெல்லாம் அந்த 80கள் 90களில் அதுகள் ஹீரோவாக இருக்கலாம். கால மாற்றம், தொழில்துறையின் புரட்சியும் ஒவ்வொன்றுக்கான தேவைகளை ஒரு நேரத்தில் அதிகரித்து மாற்றிவிடும். அதை வைத்துக் கொண்டு இவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. இப்போது 2 விமானம் தாங்கி கப்பல், அமெரிக்காவில் 2 விமானம் தாங்கி கப்பலே எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் போது இப்போது பிரித்தானியாவின் விமானம் தாங்கி கப்பலை பற்றி ட்ரம்ப் பேசியிருக்கின்றார். ஆனால் அவதானிகள் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இப்படி தங்களது கூட்டணி நாடுகளை இவ்வாறு விமர்சித்துக் கொண்டு இவர்கள் தொடர்ச்சியாக அந்த கூட்டணியில் இனி இந்த போர் முடிந்தால் கூட இந்த கூட்டணியை நிலைத்திருக்க முடியாது. அமெரிக்கா எதிர்நோக்குகின்ற பிரச்சனை நீங்கள் இவ்வாறு கூறும் பொழுது நீங்கள் என்ன எப்படி கூறுகிறீர்கள்? மார்க்கோ ரூபியோ கூறுகிறார், ஈரானை அடித்து வீழ்த்துவதற்கு மாதங்கள் எடுக்காது, வாரங்களில் முடித்து விடுவோம் என்று சொல்லுகிறார்களே, அது சாத்தியமா? மார்க்கோ ரூபியோ அவர்கள் கூறுவது போல் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார். என்னன்னா, இந்த ஹாமோஸ் தொடர்பாக கூறியிருக்கின்றார். அவருக்கு பிரச்சனை, இப்ப அவங்களுக்கு பிரச்சனையாக போனது இவங்கள் இந்த நிதியை சேகரிப்பது. ஆனால் அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், நிதியை சேகரிப்பது சட்டவிரோதமானது. எப்படி சட்டவிரோதமாக? உங்களது ஷேர்ஸ் கால்வாயில் நீங்கள் சேகரிக்கிறீர்கள். பனாமாவை அமெரிக்கா கைப்பற்ற போறார், ட்ரம்ப் என்ற கால்வாய் என்றெல்லாம் பேர் மாற்ற போகிறார் என்றது என்னது? காசு வாங்க போறீர்கள். இங்க ரோட்டுக்கு டோல் வைக்கிறீர்கள். இப்ப கொண்டு அது சர்வதேச சட்டத்துக்கு முரணானது, அது இல்லீகலானது. இப்ப அவர் கூடுதலாக பேசுவது இந்த அந்த பணத்தை அதுல இருந்து அறவிடுவதுதான் இப்போது பெரிய ஒரு அப்படி என்றால் வெனிசுவேலா சட்டத்தின் பால் தான் வெனிசுவேலாவை கைப்பற்றினார்கள். அதாவது நீங்கள் எந்தெந்த சட்டங்களை எல்லாம் மதிக்காமல் கையில் எடுத்தார்கள், இப்போது எல்லோரும் கையில் எடுக்கிறார்கள். அது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. நீங்கள் எவ்வாறு ஒரு போர் மரபை மீறி வைத்தியசாலைகள், பாடசாலைகள் எல்லாவற்றையும் தாக்கினீர்களோ, இப்போது அவர்களும் போர் மரபை மீறி ஒளித்திருந்து தாக்குவது, ஆள் இல்லாத விமானங்களை கொண்டு தாக்குவது, நேருக்கு நேர் கொண்டு மறுத்தவே இல்லை. நீங்கள் நேருக்கு நேர் வருவதில்லை. இலங்கையில் அடித்த கப்பலை கூட நேருக்கு நேர் வந்து அடிக்கவில்லை, ஒளித்திருந்து விட்டு நீங்க போய்விட்டீர்கள், அவ்வளவுதான். அதை யாரும் செய்யலாம். அதைத்தான் இப்போது ஈரான் செய்து கொண்டு அவர்கள் அண்டர் கிரவுண்டுகள் இருந்து கொண்டு வேகங்களையும் ஆள் இல்லாத விமானங்களையும் பாவிக்கிறார்கள். நீங்கள் சண்டை பிடிச்சு பாருங்க. என்னென்றால் அதேதான். இப்ப அவர் கூறுகிறார் என்று சொன்னால், இந்த காசால நாங்கள் பாதிக்கப்படுவது குறைவு. அமெரிக்கா இந்த காசால அவர்கள் வாங்குற அந்த காசால பாதிக்கப்படுறது கூட வேற நாடுகள் தான். அப்ப அந்த நாடுகள் இதை திறக்குவதற்கு வர வேண்டும். மீண்டும் அந்த நாடுகளை தான் கூப்பிடுறார். அந்த நாடுகள் இதை திறப்பதற்கு வர வேண்டும். இந்த இப்படி பணம் அறவிடுறது உலக நாடுகளை கடுமையாக பாதிக்கும். நீங்கள் செய்த போரால பாதிக்கப்பட்டதை விட அப்ப பணம் கட்டி வாரத்துக்கு ஏராளமானவர்கள் இப்ப தயாரா இருக்கிறாங்க. கணக்க பேர் வந்துட்டாங்க பணம் கட்டி. அவங்களுக்கு அது ஒரு பேரலுக்கு $1 நாடு, அது பெரிய பிரச்சனை இருக்காது. இதோட முடிஞ்சாலே காணும் தான் பல நாடுகள் இருக்கிறது. இப்ப இவர் நாடுகளை பற்றி கதைக்கிறார், நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று. பல இன்றைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா தாய்லாந்தின் கப்பல் வந்திருக்கின்றது, இந்தியாவின் கப்பல் பணத்தை செலுத்தி வந்திருக்கின்றது. பல நாடுகள் அதை ஜப்பான் 2 மில்லியன் கொடுக்க தயார் என்று சொல்லிவிட்டது. ஒரு பேரலுக்கு $1 அது பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட 200 லிட்டர் ஒரு பேரலுக்குண்டா $1 ஒரு பேரலுக்குண்டா இவ்வளவு முடியும் ஒரு லிட்டருக்கு. அப்ப அது பிரச்சனை. இவர்களுக்கு இதர் மிகப்பெரிய அடியாக போய்விட்டது என்று அவங்கள எதிர்பார்க்கவில்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதுகள் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து தான் நீங்கள் போயிருக்க வேண்டும். அதைத்தான் ஒரு ஆய்வாளர் கூறியிருந்தார். ட்ரம்பின் ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அடுத்தது என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறேன்.
எழுந்தமானமாக போறது. சரி, இப்ப ஈரான் தீவை கைப்பற்றி விட்டால் அடுத்தது என்ன இருக்கலாம்? வாங்க 24 மணி நேரத்துக்கு தப்பி விடும் என்ற 50,000 பேர் இருந்த 13 தளங்களே இல்லை. இதுல ஒரு தீவிர போய் நின்று இருக்கிறது. அது அடுத்தது என்னென்று யோசிக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி தான் அவர்கள் எல்லாவற்றையும் கேட்கிறார்கள். இந்த 2017 ஆண்டு 21 ஆண்டு அவற்றை ஆட்சி காலத்திலும் அப்படித்தான். அடுத்தது என்னன்றதை பற்றி சிந்திக்கிறது. அதே போல இப்ப இந்த போன்ற இந்த சிக்கலுக்கு காரணம் அடுத்தது என்ன என்ற திட்டம் அவர்களிடம் இருக்கவில்லை. இப்போது கூட அந்த எரிபொருள் நிலையங்களை தாக்குவதற்கு கூட முதல் முடிவெடுத்தார்கள் ஈரான் அணு நிலையை கூட. ஆனால் ஈரான் இஸ்ரேல் அணு நிலையை அடிக்கும், மலைபுற நாடுகளுடைய எரிபொருள் நிலையங்களை அடிக்கும் என்றதை அவர்கள் யோசிக்கவில்லை. ஈரான் சொன்ன பிறகுதான் இப்போது பிற்பட்டிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் முதல் யோசிச்சிருக்கணும், நாங்கள் அடித்தால் அடுத்தது என்ன, அவன் அடிப்பான் என்னென்ன. அந்த ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு நிலையில் இப்ப ஈரான் போடுகிற ஒவ்வொரு முடிச்சுக்குள்ளும் சிக்கப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இவர்கள் மேலும் மேலும் தங்களை சிக்கலுக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். வெளிவரக்கூடிய ஒவ்வொரு கிழமையிலும் இவர்களுக்கு வெளிவரக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைஞ்சு கொண்டு போகும். இப்ப போன கிழமை வெளியில வந்திருந்தா இதை விட பெட்டரா வந்திருக்கலாம். இந்த கிழமை இன்னும் மோசம், அடுத்த கிழமை இப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இப்ப நீங்கள் கூறும் பொழுது அவர்கள், நான் அடிக்கடி இதைத்தான் யோசிப்பேன். அதாவது இவர்கள் phase 1 முடிந்தால் phase 2 என்ன, அடுத்த என்ன நடக்க போன்று என்பதை நீங்கள் இப்பொழுது திட்ட தெளிவாக கூறுவீர்கள். நீங்கள் எப்படி கூறினாலும் அரசர்களே, போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்துக்காக ஈரான் கெஞ்சி மாண்டாடுகிறதாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறி இருக்கின்றாரு. அப்படி நீங்கள் இப்படி கூறுவீர்கள், இப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார். எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்ப பேச்சுவார்த்தை இப்படி கூறிக்கொண்டு பேச்சுவார்த்தை பாகிஸ்தானுக்கும் அவர்களோடு தொடர்ச்சியாக தொடர்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், பேச்சுவார்த்தைக்கான தளத்தை கொடுக்குமாறு. இது தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்ன பிரச்சனை என்று சொன்னால், அதான் பல ஆய்வாளர்கள், இப்ப பேராசிரியர்கள், கூடுதலாக மேற்குலக நாடுகள் பேராசிரியர்கள் எல்லாரும் இந்த கருத்துக்களை கூறும்போது அவர்கள் கூறுகிறார்கள், சரி இவர்கள் தான் இப்படி கதைக்கிறார்கள்னா அதில் இருக்கிற கூட்டங்கள் கைதட்டுதே, உங்களுக்கு நிலைமை விளங்காது. சில சமயங்களில் இந்த ஊடகங்கள், மேற்குலக ஊடகங்கள் அவர்களை ஒரு மாயைக்குள் வைத்திருக்கிறார்கள். ஓகே, அமெரிக்கா வெல்கிறது, இஸ்ரேல் வெல்கிறது, கடைசியா தோக்கும் வரையும், அதாவது ஹிட்லர் நிலைமை மாதிரிதான் ஜெர்மனி வெல்கிறது என்று பேர்லின் சுவரில் வந்து நிற்கும் வரையும் அவங்களுக்கு தெரியாது ஜெர்மன் தோக்குறது என்று. அதே போன்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது, வெல்கிறது என்று சொல்லி நிலைமையாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போலதான் ஈரான் கெஞ்சுகிறது கூத்தாடுறா அவங்க எப்பயோ திறந்து விட்டிருப்பார்கள், எப்பயோ எல்லாத்தையும் எதிர்ப்பார்கள். இன்றும் ஒரு நாளைக்கு 30 தொடக்க 40 ஏவுகணைகளையும் 50 தொடக்க 100 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் ஒரு நாளைக்கு சராசரியாக ஏவிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது அவர்களுடைய ஏவுகணை பலமோ ஆளில்லாத தாக்குதல் விமான பலமோ குறைந்ததாக இல்லை, அதிகரித்து இருப்பது போலதான் தெரிகின்றது அந்த ஏவுதல்களை பார்க்கும் போது. அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய ஆயுத பலம் எந்த விதத்திலும் குறையவில்லை. ஒரு மலைப்பகுதி, அதில் அவர்களுடைய ஏவுகணை தளம் இருக்கின்றது. அதை பல தடவைகள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கிவிட்டது. பங்கபஸ்டர் குண்டு கூட கொண்டு போய் தாக்கினாங்க. திருப்பவும் அதுல இருந்து ஏவுகணை வந்து ஒன்றான் இருக்குது. அப்ப அப்படியான ஒரு அவங்க ஏற்கனவே 40 வருடம் இதுக்காக காத்திருந்தவர்கள். நான் முதல் கூறினேன், உலகத்தை பார்த்து ஒன்றுதான் கேட்டார், நாங்கள் 40 வருஷம் இந்த தடைக்கே இருந்தாங்க, உங்களுக்கு 25 நாளைக்கே இருக்கலாம், 28 நாளைக்கே தள்ளாடி விழுகிறீங்க உலகம் முழுத்திலும் தடைய. அப்ப இப்படி தடைக்கிறாங்க, நாங்கள் இருந்தாங்க இப்படி தடைக்க இன்றைக்கு காசா இருக்கிறது, இப்படி தடைக்க இன்றைக்கு கியூவா இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் தானே யோசிக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் யோசித்திருந்தால் இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. இப்ப அதாவது உனக்கு, அதாவது எந்த ஒரு துன்பத்தையும் எதிரிக்கு அதை துன்பத்தை கொடுக்கும் போதுதான் அவர்களுக்கு அந்த வழி தெரியும் என்ற நிலையில் தான் ஈரான் இதை வைத்திருக்கிறது. இப்போது மார்க்கோ ரூபியோ என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இந்த காசு வாங்குறதால உலக நாடுகள் பாதிக்கப்படலாம், நீங்கள் குண்டு வீசுறதை நிறுத்தினாலே உலக நாடுகள் நல்லா இருக்கும், அதுதான் முக்கியமான செய்தி. அதுதான் உண்மை. குண்டு வீசித்தானே எத்தனை நாடுகள் மீது குண்டை வீசி அந்த நாடுகளை சீரழித்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் கூறுவது போல் அந்த குண்டு வீசுவதை நிறுத்தினாலே நான் நினைக்கிறேன் வளமைக்கு திரும்பிவிடும். சரி, நாங்கள் நிகழ்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். அரசுகளே, இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஈரானுடைய போர் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் உங்களோட எத்தனை தடவைகள் நான் திருவி கேட்டிருக்கிறேன், தாக்கு பிடிக்க முடியுமா, இவர்களிடம் அணு ஆயுதம் இல்லாத ஒரு
அவர்கள் தங்களுடைய பலத்தை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இதுவரை. இனி நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது இன்னும் புது நவீன ஏவுகணைகள் வைத்திருக்கிறார்கள், பயன்படுத்தவில்லை என்று. அது ஒரு பக்கத்தை நாங்கள் வைத்து விட்டாலும், இனி உங்களுக்கு தெரியும் ஈராக் இருக்கிறது, யெமன் இருக்கிறது, யெமனில் இருக்கின்ற ஹூதிஸ் இருக்கின்றார்கள், ஹிஸ்புல்லா இருக்கின்றது, ஈராக் பெரிய ஒரு அதிர்ச்சியை கொண்டு வந்தது. நாங்கள் 2 வாரங்களுக்கு முன்னதாக போர் நிறுத்தம் தொடர்பாக பேசும் பொழுது குழம்பினவர்கள் ஒரு சிலர், அதாவது நீங்கள் போர் நிறுத்தம் கேட்டிருக்கிறார்கள் என்று கூறுவது ஈராக்கில் இருக்கின்ற படை தளங்கள் மீது தாக்க வேண்டாம், நாங்கள் அங்கிருந்து வெளியேறுகிறோம், அதற்கு போர் நிறுத்தம் 24 மணி நேரம் கேட்டார்கள் என்று. இப்பொழுது வருகின்ற செய்திகளை கேட்டால் ஈராக்கும் கூட ஈரானுக்கு ஆதரவு வழங்குவதற்காக தயாராக இருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் என்று சுருக்கமாக கூறுவீர்களா? ஈராக்கும் ரஷ்யா ஈரானுக்கு கிட்டத்தட்ட 300 தொன் உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்களை அனுப்பியிருந்தது. அசர்பைசானும் ஈரானுக்கான உதவிகளை வழங்கியிருந்தது. அதே போல இப்போது ஈராக்கும் பல தொன்கள் உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் ஈரானிய மக்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. பெருமளவான நாடுகள் இப்போது ஈரானுக்கான உதவிகளை செய்வது, ஈரானுக்கான அனுசரணைகளை வழங்குவதற்கு பல நாடுகள் முன்வந்திருக்கின்றன. இப்போது இந்த போரில் ஈரான் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை படிப்பித்திருக்கிறது. அதாவது நீங்கள் இந்த மேற்குலகத்தின் மாயைக்கு சிக்கித்தான் உலகு தூரத்துக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள், உங்களை அவர்களால் காப்பாற்ற முடியாது, உங்களுக்கு அவர்கள் உதவி செய்யவும் முடியாது. இன்றைக்கு பிலிப்பைன்ஸை பற்றி நாங்கள் பேசினோம். பிலிப்பைன்ஸில் அமெரிக்கான மிகப்பெரிய தளம் இருக்கு, ஆனால் நடந்துதான் வேலைக்கு போறார்கள். உங்களுக்கு அவர்கள் ஆயுதங்களை வித்தார்கள், உங்களை அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் முற்படவில்லை. அதைத்தான் ஒருவர் கூறினார், அமெரிக்கா எல்லா நாடுகளும் குண்டை போட்டது, சீனா எல்லா நாட்டிலும் பாலத்தையும் விமான நிலையத்தையும் கட்டியது. அப்ப யாரை அந்த நாடுகள் விரும்பும் என்றார். அதுதான் அந்த நிலைமை. அப்ப இவ்வாறான நிலையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஈரானுக்கான உதவிகளை ஈராக் எப்போதும் ஈரானுடன் நிற்கின்றது. அதாவது இன்னொன்று பிரச்சனை என்று சொன்னால் எனவேதான் ஈராக்கின் ராணுவ தளத்தை அமெரிக்கா தாக்கியிருந்தது 2 தடவை, 24ஆம் தேதி 25ஆம் தேதி 7 ஈராக்கிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஒரு பிராந்திய போர் வெடிக்கும் என்று சொன்னால் ஈரானுடன் இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது, ஹூதிஸ் இணையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது, ஹிஸ்புல்லாக்கள் இணையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஏன் ஈரான் ஏவுகணையால் லெபனான் கூட சரியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. லெபனானில் தான் இப்போது இருக்கிறார்கள் அமெரிக்க படையினர். இப்போது சிரியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, சிரியாவின் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை அகற்றுமாறு கேட்டிருக்கிறது ஈரான். அப்ப முழுதாக வளைகுடா நாடுகளின் ஒரு வரைபடமே மாறப்போகிற ஒரு நிலைமையாகத்தான் இந்த போர் போய்கொண்டிருக்கின்றது. நன்றி அரசோகளே, அற்புதமான உங்களுடைய பார்வை. தொடர்ச்சியாக இந்த விடயங்களை அவதானிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது. இவ்வளவு விடயங்களையும் நீங்கள் எவ்வாறு துல்லியமாக அவதானித்து எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வருகிறீர்கள் என்று பார்க்கும் பொழுது அதற்காக அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறுவேன். என்றால் நிறைய அதாவது சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் சில மூவிங் பார்ட்ஸ் நிறைய அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கின்றது. இவற்றை நாங்கள் இழுத்து பிடித்து வைத்து அதை ஆராய்வதென்றால் மிகவும் கடினம். அன்பர்கள் சார்பாக ஏற்கனவே பலர் உங்களுக்கு நன்றி கூறியிருக்கிறார்கள். அவர்கள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர
உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.